एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்னைக்கு உபனிஷத்து யோக தத்துவ உபனிஷத். யோக தத்துவ உபனிஷத், தத்துவ யோக உபனிஷத்து போத யோதன்னு கிளாஸ்க்கு வரும்போது தெளிவாக வாங்க. இன்னைக்கு யோக தத்துவ உபனிஷத்தினுடைய 77வது மந்திரத்தை பார்க்கலாம். யதா மூடோ யதா மூர்க்கோ யதா பதிர். திட்டுது மந்திரம், திட்டுது. யாரை திட்டுதுன்னா யோக சித்தி பெற்றவன். இதெல்லாம் நீங்கள் கதையோ கற்பனையோ நினைக்கக்கூடாது. பலமுறை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வாழ்க்கையில் செஞ்சு பார்க்க வேண்டிய விஷயம். பெரிய அளவுக்கு சித்திகளை நம்ம பெறாட்டினாலும் சின்ன சின்ன சித்திகளை கட்டாயம் பெறணும். அதில் சுத்த தேகம்னு சொல்லக்கூடிய அக்னி தேகம், பிரணவ தேகம்னு சொல்லக்கூடிய காற்று தேகம், ஞான தேகம் சொல்லக்கூடிய ஆகாச தேகம். இந்த தேகங்கள்லாம் இருக்கானா இருக்குது. இப்போ நம்ம மண்ணால் செய்யப்பட்டது தான் நம்ம உடம்பு. அப்புறம் நம்ம உடலை விட்டு வெளியில் உயிர் பிரியும்போது ஜலதேகத்தில் தான் ஒவ்வொரு லோகமாக அது பயணிக்குது. அவங்கவுங்க கர்மாவில் இருக்கிறவன், அதாவது பக்தியில் நிற்கிறவன் தான தர்மம் பண்ணியிருக்கான், குரு சேவைலாம் பண்ணியிருக்கான். ஆனால் இன்னும் அவன் ஞானம் பெறலை அப்படின்னு சொன்னால் இந்த கர்மாவுக்குன்னு 3 லோகங்களை அவன் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் படிப்பது பூகு புவக ஸ்வகத்துக்கு உடம்பு இருக்கும். இந்த மாதிரி உடம்பு இருக்கும். இந்த உடம்பு ஸ்தூலமாகவே இருக்கும். பூலோகத்தில் எப்படி உடம்பு இருக்கோ அதே மாதிரி ஸ்தூலமாகவே பூவார் காலத்துலேயும் இருக்கும், ஸ்வர்லோகத்துலேயும் இருக்கும். ஆனால் உடம்பு மாறுது. எப்படி மாறுது? பூலோகத்தில் மண்ணுனா புவர்லோகத்தில் நீர், சுவர்லோகத்தில் நெருப்பு. அது மாதிரி இந்த 3 லோகம் யாருக்குன்னா கர்மா பண்ணவன். தியானம் எவ்வளோ அவசியம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கர்மா பண்ணவன், பூஜை பண்ணவன், யாகம் பண்ணவன், அன்னதானம் பண்ணவன், பாத யாத்திரை பண்ணவன், சரீரத்தினால வேலை செஞ்சு புண்ணியம் பண்ணவன் எல்லாருக்கும் இந்த லோகம். அதே மாதிரி இவங்களுக்கு இதுவும் உண்டு, உடம்பும் உண்டு. அடுத்தது உபாசனா பண்ணதுக்குன்னு தனி பலன் உண்டு இல்லையா? உபாசனாவுக்கு அடுத்த 4 லோகங்கள் மகக ஜனக தபக சத்தியம். அவங்களுக்கு உடம்பு உண்டு. ஆனால் விதேகம் எப்படின்னா உடம்பு இல்லாத உடம்பு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், உடம்பு இருக்காது. புரியுதா? ஸ்கெலட்டான் மட்டும் இருக்கும். ஒரு ஸ்தூலம் இருக்காது, சூக்ஷ்மமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு லட்டு சாப்பிட்றீங்க, ஸ்தூலமாக ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்றீங்க, சுவைக்கிறீங்க, நல்லாயிருக்கு. இது கனவுல எப்படி நீங்கள் அதே லட்டை சாப்பிட்றீங்க, சுவைக்குதா இல்லையா? கனவுல பொருள் இல்லை, ஆனால் சுகம் இருக்குது. ஸ்தூலத்தில் பொருள் இருக்கணும். இந்த 3 லோகத்தில் நல்லா புரியும். ரொம்ப சூட்சமாக, ரொம்ப எளிமையானது, ரொம்ப மகத்துவமானது. அடியன் எப்பயுமே எளிமையாக சொல்லியே பழக்கப்பட்டதுனால அது ரொம்ப சீரியஸ் இல்லாமல் சொல்கிறேன். வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல.
விசாரம் இந்த முதல் வார்த்தையிலே விசாரம் ஆரம்பிச்சிச்சு. அதனால் அப்படியே தொடர்றேன். இந்த புண்ணியம் பண்ணுறவங்களுக்கு சொன்ன இல்லையா, உடம்பால் புண்ணியம் பண்ணுற 3 லோகங்கள், யாகம், அன்னதானம், பூஜை, பாத யாத்திரை, இந்த புலவார பணி, திருப்பணி எல்லாம் பக்தி யோகம் வரைக்கும் இருக்கிறவங்க. அடுத்தது தியானத்துக்கு போகிறாங்க இல்லையா, ராஜயோக உபாசனான்னு சொல்ல. உபாசனால தான் இந்த மகக ஜனக அவங்களுக்கு தேகம் இல்லை, ஸ்தூலமாக இல்லை, சூக்ஷ்மமாக இருக்குது. அவங்களுக்கு பொருட்கள் அவசியம் இல்லை. பொருட்கள் பார்த்தாலே அந்த இப்போ ஒரு மாம்பழம்னா மாம்பழம் பார்த்தாலே அவங்க மாம்பழத்தை சுவைச்சா அந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் கண்டருளல்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு நிவேதனம் பண்ணுறோம் இல்லையா, என்ன பண்ணுவோம், காமிக்கிறோம். காட்டு உணவு, வேட்டு உணவு, பாட்டு உணவு, பாடுறது, வேட்டு போடுறது, காட்டுறது, நிவேதனம் தான் காட்டுறது. அதை வைணவத்தில் கண்டருளல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பொருளையும் வீட்டில் செய்த சமைச்ச சாப்பாடை இறைவனுக்கு தரிசனம் நிவேதனம் காமிச்சிட்டு தான், ஒரு நீரை விழாவிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னு சாப்பிட மாட்டாங்க. சுத்திகரணமாகிடுது, நீர் விழா வருது. அவங்க கூட சாப்பிடும்போது ஒரு 3 சுற்று சுற்றணும். அது சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்டு சொல்லிக் கொடுக்கல. நமக்கு நம்ம பேரண்ட்லாம் என்ன சொல்லிக் கொடுத்தான்? ஏதோ காமத்துக்கு அவனுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணால், ஏதோ ஒன்று பிறகு, ஏதோ ஒரு வேஸ்டேஜ் மாதிரி, ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி குழந்தைங்க பிறந்த பிற்பாடு அந்த குழந்த முன்னாடியே அந்த ப்ரீ பிளான் இருக்கணும். குழந்தை ஞான குழந்தையாக இருக்கணும், அறிவு சார்ந்ததாக இருக்கணும், சொல் பேச்சை கேட்கணும், இதெல்லாம் இருக்கே. 14 கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவி நீளாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம். வார்த்தை சொன்னோம்னா அது வேத வாக்காக குழந்தை எடுத்துக்கிச்சுன்னா அது புண்ணியாத்மான்னு அர்த்தம். அது உள்ளே போகலன்னு வச்சிங்களேன் அந்த வார்த்தை, அது பாவாத்மான்னு அர்த்தம். இருந்துட்டு போகணும். அப்படி 16 செல்வங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே மைண்ட் செட் இருக்கணும். இந்த ஒருத்தன் ஒரு மிலிட்ரியில் மிஸ்டேக் பண்ணுறான், ரொம்ப ஆங்கர் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு அவனை ஒரு சைக்காலஜிஸ்ட்டை அனுப்புவாங்க. அவன் என்ன சொல்லுவான், அவனுடைய பையன்தான், இந்த டாக்டருடைய பையன்தான் இந்த பையன். யார் பேஷண்ட்டாக வரானோ மிலிட்ரியில் மிஸ்டேக் பண்ணுவான், கோவப்பட்டு எல்லாத்தையும் அடிச்சிடுவான், சுற்றுவான். ரொம்ப பேட்டியாட்டிசம் அதிகமாக இருக்கும். பார்டரில் சர்வீஸ் பண்ணணும்னு அவனுக்கு எண்ணம். அதனால் அங்கே அவனை மீறி பகைவர்களை போட்டு தள்ளிவிடுவான். அதனால் நீ அடிக்கடி ப்ராப்ளம் பண்ணுற, நீ ஆங்கரே உனக்கு வரக்கூடாது இனிமேல். அதனால் நீ போய் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை கைக்கு வாங்கிட்டு வா, எனக்கு நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு. எந்த டாக்டர்கிட்ட போகிறானோ அவன் அவங்க அப்பா டாக்டர் தான் அப்பா, பையன் மிலிட்ரி பையன். அவனை பற்றி செக் பண்ணுவான், அந்த மிலிட்ரி மேனை செக் பண்ணுவான். நான் சொல்ல மாட்டேம்மா, என்னுடைய பர்சனை சொல்ல மாட்டேன், என் பர்சனை சொல்லி நீ குளிர்காயலான்னு பார்க்குறியா, நான் சொல்லவே முடியாது, நீ லாய்க்கு இல்லை, மிலிட்ரியில் வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்லை, நீ எனக்கு பிறந்த குழந்தைன்னு வெளியில் சொல்லிக்காத, நீ அன்வான்ட் சைல்டுன்னு சொல்லுவான். ஏன்னா சொல் பேச்சை கேட்கலன்னா வாண்டடாக கிடையாது, நான் விரும்பாமல் நீ பிறந்த குழந்தை நீ அப்படின்னு சொல்லுவான். விரும்பாமல் குழந்தை பிறந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அதில் பெரிய சிக்கல் இருக்குது, பல கருத்துக்கள் இருக்குது. அன்வான்ட் சைல்டுன்னு சொன்னால் என்ன ஆகிடும்? பெரிய இது இல்லை, பெரிய தாங்க முடியாத வேதனை இல்லை. அது மாதிரி இல்லாமல் நல்ல குழந்தைய தவறாத சந்தானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இவன் எதுவுமே கேட்க மாட்டான், அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டான். அதனால் சின்ன வயசுலேயே வாட்டி விட்ருவான், எங்கேயாவது போய் தொலைணும். அது மெட்டியில் போய் பார்டருக்கு போய் இப்போ நல்லா ஆளாக சங்கதி ஆகிடும். இந்த பூகோ புவக ஸ்வக கர்மாவனால் கடக்க போகிறோம். இதுக்கு தேகம் உண்டு, மறுபடியும் பிறக்கணும். 8 விதமான சமாதியை தொட்டவங்க இவங்கெல்லாம். அடுத்தது உபாசனா செய்து இந்த மகக ஜனகலேருந்து சத்தியலோகம் வரைக்கும் போகிறவங்களுக்கு தேகம் கிடையாது, ஆனால் தேகம் இருக்குது, ஒரு வரி வடிவம் மட்டும் இருக்கும்.
அவங்களுக்கும் பிறவி உண்டு. அவங்க வந்து பொருட்கள் இல்லாமலே சுவைப்பாங்க. அதுதான் சொல்ல வந்தது. இப்போ கனவுல நம்ம எப்படி கனவும் நனவும் ஒரு பெரிய அதிசயம். கனவை வச்சுக்கிட்டு நிறைய பாடத்தை நடக்கும். தூக்கத்தை வச்சுக்கிட்டு பிரம்ம ரகசியத்தையே சொல்லிடலாம். ஆனால் பிரம்மானந்த தூக்கத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியாது. அஜ்ஞானத்தில் இருக்கிறதுனால அது ஒன்றுமே தெரியல. தூங்குனதும் தெரியல, ஏந்துக்கிறதும் தெரியல. ஏந்துக்கிறதும் ஓடுறதுமா ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன தெரியும்? இவங்களை வந்து விதேக தேவர்கள் அப்படின்னு பேர். இந்த மேலே 4வது லோகத்துலேருந்து 7வது லோகம் வரைக்கும் 8வது ஒரு சமாதி இருக்குது, ஜட சமாதி. மாயா பிரகிருதி லயத்தில் ஆகிறது. இருட்டில் போய் தூங்கிறது. தியானம் பண்ணி தூங்குறான்ல, சார்ஜ் ஆகும் ஆனால் தூங்கிடுவான், ஒன்றும் தெரியாது. சார்ஜ் ஆகணும் ஆனால் தூங்கக்கூடாது, ஆனந்தம் இருக்கணும். இப்போ நீங்கள் தூக்கத்தில் என்ன ஆனந்தத்தை பெறுறீங்களோ அதே ஆனந்தத்தை விழிச்சிருக்கும் போதே அடையணும். நான் வந்து கோயிலில் உட்காந்துருக்கேன்னு சொன்னேன்ல, கோயிலில் சும்மா உட்காந்துருந்தாலே போதும்னு சொல்லுவேன்ல, அப்போ ஆனந்தமாக இருக்கும் மனசு. வேறு எங்கேயும் அந்த ஆனந்தம் கிடைக்காது, அங்கே தான் கிடைக்கும். மனம் ஆனந்த லோகத்தில் இருக்கும் எப்போதுமே சதா. அது பேர் சகஜ சமாதின்னு இப்போ வேதம் நம்ம அத்தியனம் பண்ணும்போது அது தெரியுது. அப்போ வேறு ஒன்றே சிந்திக்க தோணாது. அந்த ஆனந்தத்தில் அப்படியே சைலண்ட்டாக இருந்தாலே போதும்னு தோணும். இது புரியுதா? இப்போ யோகத்தினுடைய சிறப்பு இது. யோகா உபாசனா. நீங்கள் தியானம் பண்ண மாட்டேன், தியானம் அவசியம் இல்லையா, இதெல்லாம் எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. பண்ணுனா பலன் உண்டு, பண்ணலைன்னா பண்ணலை. அப்புறம் எனக்கு வந்து ஓசியில் முக்தி வாங்கலான்னு சில பேர் அலைகிறாங்கல்ல, அந்த மாதிரி கிடைக்காதுன்னு சொல்ல வரேன். நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன நீ செய்றியோ அதுக்கு தான் பலன். என்ன நீ செய்றியோ கர்மா பண்ணியா அது பேர் கிரியா யோகம், அதுக்கு 3 லோகம். உபாசனா பண்ணியா அதுக்கு சத்தியலோகம் வரைக்கும் நீ பயணம். விதேகம், உனக்கு பொருட்கள் இல்லாமலே சுகம் கிடைக்கும். சாப்பாடு இல்லாமலே சாப்பாடை பார்த்தாலே சாப்பிட்ட அந்த பசி அடங்கும், எல்லாம் உண்டு. அப்போ மேன்மை எது நல்லா சொல்லுங்கள். இப்போ நம்ம நேற்று சொன்னிச்சு இல்லையா, உடம்பு நீ வந்து தியானம் பண்ண பிராணாயாமம் பண்ண உடம்பு லேசானா, உடம்பு வந்து நீ இருக்கிற காலம் வரைக்கும் உடம்பு உனக்கு இல்லாத ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எல்லாருக்கும் உடம்பு பாரமாக இருக்கா இல்லையா? பல பேர் வந்து தன்னுடைய கிலோ வெயிட் 50 வயசுன்னா ஒரு 50 கிலோ இருக்கலாம். எத்தனை கிலோ இருக்கான்? 120 கிலோ 130 கிலோலாம் இருந்தால் அவன் என்னத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எதை நிறுத்துறானோ இல்லையோ இது ஓடிக்கிட்டே இருக்குது. மேலே கீழே 3 ஆதார சக்கரம் நல்லா வேலை செய்யும். ஜட்ராக்னி, கீழே எருவாய் கருவாய், மேலெல்லாம் ஓப்பன் கிடையாது, லாக்குடு. அதான் மூடர்கள்னு பேர். கதவெல்லாம் லாக் பண்ணியிருக்கு. உயிர் போகும்போது கீழே தான் போகும், அதோ கதி. அதனால் உபாசனை எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் பாருங்கள். அதிமானவ சேஷ்டான்னு ஒரு வார்த்தை நேற்று சொல்லியிருக்கோம். சித்த சாமர்த்தியம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தை எழுதுங்க. அதிமானவ சேஷ்டா, அதிமானவனே எழுதுங்க. அது ஒரு வார்த்தையே போதும். அதிமானவ. நீ சாமானியர் இல்லை. சாமானியர்கள் இப்போ 100 பேர் உங்கள் கிளாஸில் படிக்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டாக இருப்ப. வேலையில் நம்பர் 1 இருப்ப. செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்பர் 1 இருப்ப. உங்கள் லைஃப்பில் நம்பர் 1 ஆகி பழக்கம் இல்லை. அது மாதிரி ஆகணுங்கிற எண்ணமும் வரமாட்டேங்குது. ஏன்னு தெரில. நமக்கு முடியாதுன்னு நினைக்கிறீங்க. முடியும். முதல்ல முடியும். முயற்சி பண்ணால் தானே முடியும். அதிமானவ சித்த சாமர்த்தியம். ஷரீர லகுதா. 3வது வார்த்தை ஷரீர லகுதா. சரீரம் இல்லாத ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க? அதை விட ஆனந்தம் என்னங்க இருக்குது? மோட்சமெல்லாம் அப்புறம். வாழும்போது உட்கார்ற காலை வலிக்குது, மரத்து போச்சு, இடுப்பை வலிக்குது, கழுத்தை வலிக்குது, தலையை வலிக்குது. எங்கள் உடம்பு இருந்தால் தானே இதெல்லாம். யோகம் பண்ணு, பிராணாயாமம் பண்ணு. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே இருக்கீங்க, லைட்டாக எடுத்துக்கூடாது. இப்போ எப்படி வேத விசாரம் 12 ஆண்டுகள் தீவிரமான கதியில் நீங்கள் போகிறீங்களோ அதே எனர்ஜியை வந்து தியானத்துக்கு கொடுக்கணும். அதே எனர்ஜியை இம்பார்ட்டண்ட்டாக ஓங்கார ஜபத்துக்கு கொடுக்கணும். அதே இம்பார்ட்டண்ட்டாக பிராணாயாமத்துக்கு கொடுக்கணும். இந்த 4மே உங்களுடைய சாதனா மார்க்கத்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடு. ஓங்காரம் பக்தி யோகத்தையும், தியானம் ராஜயோகத்தையும், பிராணாயாமம் ராஜயோகத்தையும், விசாரம் வந்து ஒன்றுக்கும் பலன் உண்டு. நீ எதை செய்கிறேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன், அங்கே போயிட்டு வந்தேன், சுவாமி 108 வாட்டி தரிசனம் பண்ணேன்னா அதெல்லாம்
அது வேற, அதுக்கு தான் பலன் சொல்லிடுச்சே. அதுக்குண்டான பலன் அதுக்குண்டான பலன் உண்டு. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம்லாம் இப்போ நீ பூலோகத்துலேருந்து 100 மடங்கு அறிவு, ஆற்றல், ஆனந்தம் மூணுமே மேன்மை பெற்றிருக்கும். அதை இது கதை இல்லை. உனக்கு அறிவு இருந்தால் இது உனக்கு உள்ளே போகும். அறிவு இல்லைன்னா இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். யோகங்கிறது முக்கியங்கிறத எப்படி வலியுறுத்துறது சொல்லுங்கள்? எப்படி ஞான விசாரம் பண்ணோமோ, தத்துவ விசாரம் பண்ணோமோ, தத்துவ விசாரத்தினுடைய பலன் என்ன? வாசனாசயம், மனோநாசம், தரிசனம். வேறு என்ன வேணும்? மனோநாசம்னா தரிசனம் ஆகிடும். நீங்கள் ஸ்வரூபத்துக்கு வந்துடுவீங்க ஆட்டோமேட்டிக். தத்துவ விசாரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதே தான் யோகத்துக்கும் சொல்லுது. முதல் 3 லோகம் பண்ணுறியா கர்மமா, உபாசனா அடுத்த 7, அப்புறம் வித்யா ஸ்வரூபம், அது ஆட்டோமேட்டிக்காக ஞான யோகத்துக்கு வந்துடுது. வித்யா பிரம்மஸ்வரூபத்துக்கு போகிறோம். 1 மணி நேரம் ஏகாந்தம் பண்ணுனா இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னா என்ன கேடு உக்காடுறதுக்குன்னு கேட்குறேன். கதவை சாத்திட்டு பாக்கி எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண தெரியுது. 1 மணி நேரம் ஏகாந்தமாக ஒரு ஆடியோ போட்டு கேட்குறதுல என்ன கேடு? இவ்வளோ நன்மைகள் சொல்லுதே. நீ தெருவில் நாயா பேயா அலையிற, இதை ஏன் பண்ண மாட்டேன்னு எனக்கு கேட்குறேன். இந்த கேள்வி எனக்கு அதிசயமாக இருக்குது. அறிவு இருந்தால் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? அறிவு இருந்தால் இதை பண்ணுனா நீ இப்படி விளங்குவாடான்னு சொல்லுது. அதை விட்டுட்டு நான் டாக்டர்கிட்ட போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், வேலைக்கு போகிறேன், வெங்காயம் கட் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி? வித்யா ஸ்வரூபம். முதல்ல இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுங்க. யோகத்துக்கு வந்தாச்சு. இப்போ யோகத்துக்கு வந்தாச்சு. ஞானத்தினுடைய அடுத்த ஸ்டெப்பு. தத்துவ விசாரம் அடுத்த லெவல் பண்ணுவோம், அனுபூதிக்காக பண்ணுவோம், சமாதிக்காக பண்ணுவோம், அது வேறு விஷயம். சமாதியோடைய ரூட்டை இப்போ சொல்கிறோம். ஏன்னா எல்லாத்துலேயும் அறிவு நிலைகள் தெரியணும் உங்களுக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியும், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். நான் வேதா கிளாஸுக்கு போகிறேன், அதனால் நான் சித்தி ஆகிடுவேன்லாம் அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது. முக்தி ஆகிடுவேன், சித்தி ஆகிடுவேன். அது ஒன்று இந்த கர்மாவை எல்லாம் சொல்லி கொடுக்குறத செஞ்சு பார்க்கணும். இல்லைன்னா 40 வருஷமாக போகிறேன், 30 வருஷமாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி பார்த்தாலே இந்த 3 யோகத்துக்கு 36 வருஷம் நீ உக்காரணும். சின்சியராக யோகமாக இருக்கணும். யோகம்னா என்ன தெரியுமா? இறைவனோட தொடர்புலேயே இருக்கிறது. அந்த சத்தில் லிங்க்லேயே இருக்கிறது. அந்த லிங்க்கு கட் ஆகக்கூடாது. ஒரு நாள் வேகமாக போகிறது, ஒரு நாள் கட்டாகி 4 நாளைக்கு கட் ஆகிறது. அது என்ன யோகம்? அது யோகம் இல்லை, அது துரயோகம். ஆனால் அப்பயோகம்னு தான் சொல்லணும். சித்த சாமர்த்தியம் கிடைக்குது, அதிமானவ நிலை வருது, ஜட்ராகினி விவர்த்தனம், ஜட்ராகினி சிறப்பு இருக்குது, பூச்சர சித்தி, பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் உனக்கு அடிபணியும். இது எல்லாமே என்னது? கிரமேண லபத்தே ஞானம் அனிமாதி. 3வது நாளாக சொல்கிறேன். கிரமேண லபத்தேயம், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ இந்த யோகத்தை தொடர்ந்தால், தியானத்தை தொடர்ந்தால் இது உண்டு. லாபம் கிடைக்குது கிடைக்கலங்க, சொல்கிறத செஞ்சு பார்த்தா என்ன? ரொம்ப கடினமான விஷயமா? செய்ய முடியாத விஷயமா? இல்லையே. உட்காந்து ஏகாந்தமாக நிதித்தியாசனம் பண்ணுவேன், இதை யோகமாக பண்ணுங்குது. இடையில பிராணாயாமம் பண்ணுங்குது, இடையில ஓங்கார ஜபம் பண்ணுன்னு சொல்லுது. நடுவுக்கு போகிறதுக்கு ஓங்காரம் வழிவகுக்கும். பிராணாயாமம் ரூட்டை கிளியர் பண்ணும், எண்ணங்களை நிறுத்தும். யோகம் சித்தவிருத்தி நிரோதக. யோகம் என்ன பண்ணுது? தியானம் தான் யோகம்ங்கிறது. யோகங்கிறதும் தியானங்கிறதும் ஒன்று தான். என்னது யோகம்னா? ஏகாகிர சித்தம், நிருத்தம், நிஷ்டை, இந்த 3 தருது. தத்துவ விசாரம், மனோநாசம், வாசனாசயம், தரிசனம், ரியலைசேஷன் கொடுக்குது. வேறு என்ன பண்ண சொல்கிறாங்க? ஓங்காரம் எல்லா தடைகளையும் தாண்டி அழைச்சிட்டு போகும், எல்லாத்தையும் கடந்து போகும். உங்களோடு பொருந்தும், இறைவனோடு பொருத்தும் ஓங்காரம். பிராணாயாமம் என்ன பண்ணுது? யோக சித்திகளை கொடுக்குது. நீங்கள் சித்தி அடையிறதுக்கான எல்லா சௌகரியங்களையும் தியானம்தான் கொடுக்குது. அறிவுலேருந்து, யோகம்னு சொன்னாலே அறிவுலேருந்து அனுபூதிக்கு அழைச்சிட்டு போகிறது. அனுபவம் தாண்டி அனுபூதிக்கு அழைச்சிட்டு போகுது. இப்போ இதை செய்கிறதுல என்ன கேடு? உட்காந்து 1 மணி நேரம் இல்லைன்னு சொல்கிறது ஏமாத்து வேலை. எதா மூடோ. இப்போ நீங்கள் யோக சித்தி பெறுங்க, சின்ன சின்ன சித்திகள் பெற்றிருக்கீங்கன்னா அந்த குருவானவங்க அதை சந்தர்ப்பம் வந்தால் செய்து காட்டுவாங்க. அதோடு நிறுத்திக்கணும். அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி டெய்லி பிரதர்ஷனம் பண்ணக்கூடாது. அதாவது காட்டக்கூடாது, மற்றவங்களுக்கு அதை
அது சொல்லுது, உனக்கு இந்த யோக சித்திகள்லாம் இருக்குது, அப்போ நீ மூடர்கள் எப்படி இருப்பாங்க அது மாதிரி இருக்கணும். முட்டாள்கள் எப்படி இருப்பாங்க அப்படி இருக்கணும். பதிர் டெஃப் எப்படி இருப்பாங்க அப்படி இருக்கணும். ஏவச்ச ததா வர்த்ததே லோகஸ்ய ஸ்வசாமர்த்திய குப்தையே, தன்னுடைய திறமையை மறைக்க வேண்டும். மக்களிடத்தில் தன்னுடைய திறமையை மறைக்க வேண்டும். இது மறைக்க வேண்டும்னு இது விதி சொல்லுது. நமக்கு சுபாவமே என்னது, பொதுவாக காமிக்கிறதுக்கு தோணாது. அதாவது கொஞ்சம் ஓரமாக இருப்போம், மறைஞ்சு இருப்போம், ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு தான் தோணும். அதாவது தேவர்கள் அப்ரோக்ஷ பிரியாக, நேரடியாக தோன்ற மாட்டார்கள். அப்ரோக்ஷம் மறைந்து இருக்கிறது தான் விரும்புவாங்க. ஒரு மாதிரி ஒரு லஜ்ஜா இருக்குது. லஜ்ஜானா என்னது, ஒரு கூச்சம் இருக்குது. நான் தான் அதை பண்ணுறேன், எதுக்கு இத்தனை நாள் இந்த லைவ் ஆடியோவை கொண்டு போகல, லைவ் வீடியோவை ஏன் கொண்டு போகலன்னா ஒரு லஜ்ஜா இருக்குது. முகத்தை பார்த்து என்ன பண்ண போகிற, ஆடியோ தானே கேட்க போகிற, ஆடியோ தான் உனக்கு சித்தி கொடுக்க போகுது, முக்தி கொடுக்க போகுது அப்படின்னு என்ன பண்ணுறோம், முகத்தை மறைக்கிறோம். இப்போ என்ன தடை, ஒரு தடையும் இல்லையே. முதல் நம்ம 100 ஆடியோக்குள்ளேயே இது கொடுத்துட்டாங்களே பர்மிஷன். அதனால் ஸ்வசாமர்த்திய குப்தையை மறைக்கணும், தன்னுடைய சாமர்த்தியத்தை மறைக்கணும். குரா அப்படின்னு கேட்கணும். ஒன்றுமே இல்லாமல் அப்படி ஷோ காமிக்கக்கூடாது. புரியுதா? இருக்கிறவன் டேலண்ட் இருக்கிறவன் மறைக்கிறான், டேலண்ட் இல்லாதவன். இப்போ இயற்கையான ஒரு அழகு இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க மேக்கப் பண்ணிக்கணுமா என்ன அவசியம் இல்லை. ஆத்மா சுகந்த பொருள், அது நறுமணம் வீசக்கூடியதுங்கிற ஒரு நிலை இருந்ததுன்னா சென்று போட்டுவோமா? அதே தான் விஷயம். புரியுதா இல்லையா? அதோட மேலான, நல்லா புரிஞ்சுக்க, ஆத்மாவோட மேலான சுகத்தை தரக்கூடியது வெளியில் ஒன்றும் இல்லை. ஆத்மாவுடைய நறுமணத்தை விட மேலான சுகந்தம் வெளியில் எதுவும் இல்லை. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ சாமர்த்திய குப்தையே, உங்களுடைய சாமர்த்தியத்தை மறைக்கணும். சிஷ்யாச்ச ஸ்வ காரியேஷு, சிஷ்யர்கள் அதை சொல்லுவாங்க. எங்கள் ஜி யார் தெரியுமா, அவர் என்ன சித்திலாம் வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னா அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை கண்டுக்காதீங்க. சிஷ்யாச்ச ஸ்வகாரியேஷு, சில பேர் உங்களுக்கு சில ஆசீர்வாதத்துக்காக வருவாங்க. பொதுமக்கள் ஆசீர்வாதத்துக்காக குருவை தேடி வராங்கல்ல, அவங்க பேசுவாங்க. பிரார்த்தையந்தி, பிரார்த்தனை பண்ணுவாங்க உங்கள்கிட்ட. அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க, அதை போய் கண்டிப்பாக வெளியில் சொல்லுவாங்க. ஸோ பிரார்த்தையந்தி ந சம்சய, அதில் சந்தேகம் வேண்டாம். தத்வத்தா கர்மகர வியக்ர. ஆனால் இந்த வார்த்தை நான் வலியுறுத்துகிற வார்த்தை யோகாபியாசம் அவசியம். இதெல்லாம் பெரிய சப்போர்ட். நம்ம ஞானம்தான் யோகம் நமக்கு பிரதானம். யோகாபியாசம்னா என்னது, அறிவை அனுபவமாக மாற்றி அனுபவத்தை அனுபூத்தியாக மாற்றக்கூடிய ஆழத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆழம்னு ஒரு பாயிண்ட் இருக்கா இல்லையா? ஒரு பாயிண்ட் இருக்குங்க. மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, அடியே நான் சொல்கிறேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். உன்னுடைய அனுபூத்தி நிலை ஒரு பாயிண்ட்டு, சிவயோகம் ஒரு பாயிண்ட்டு, சிவ தரிசனம் ஒரு பாயிண்ட்டு, சிவபோகம் ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டுக்கு நீ போகிற வரைக்கும் நீ ஏகாந்தமாக அமைதியாக உக்காந்து உன்னுடைய ஃப்ரீக்குவன்சியை சுத்தமாக குறைக்கணும். அதுக்கு தான் சித்த சாமர்த்தியம். சும்மா வாயாடுறதுக்கு, திறமையை வாயாடுறதுக்கு பயன்படுத்தி என்ன பிரயோஜனம்? புரியுதா? உன்னுடைய சித்த சாமர்த்தியத்தை உன்னுடைய செயலில் காமிச்சு நீ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பர்சனாக மாறணும். இந்த சமுதாயத்தில் நீ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பர்சனாக ஆகிற வரைக்கும் நீ போகம் என்டர்டெயின்மெண்ட்டு பேசவே கூடாது. ஒரு அங்கீகாரம் பெற்ற பிற்பாடு நீ என்ன வேணாலும் போகம் பண்ணிக்கோ. அங்கீகாரமே வரல, இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை நாள் அப்பா அம்மா அவங்க கூட இருப்பாங்க? யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எத்தனை நாள் கூட இருப்பாங்க? வெளியில் இருக்கிற சப்போர்ட் எல்லாமே என்னது, டெம்பரவரி தான், மித்து தான். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறிடணும். பிடிச்சிக்கிறதோ ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு மேலே ஏறிடணும். ஏமாந்துடக்கூடாது. தத்துவத்தக கர்மக்கர், தத்துவப்படி கர்மத்தை செய்து வியக்ர, தீவிரமாக செய். ஸ்வ அபியாச விஸ்மிருத்த பவேத்து. ஸ்வ அபியாசம், உன்னுடைய அபியாசத்தை, உன்னுடைய பயிற்சி ரொம்ப 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 முக்கியங்க. பலனை எதிர்பார்க்காம குரு சொல்லி கொடுத்துருக்காங்க,
இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை தான் செய்ய சொல்கிறாங்க, இதை தான் குருஜி எதிர்பார்க்குறாங்க. அந்த அறிவாவது இருக்கணுமா வேண்டாமா? ஸ்வ அபியாசே விஸ்மிருத்தோ பவேத்து. தன்னுடைய அபியாசத்தை மறக்கக்கூடாது. இந்த மாதிரி வெட்டி கதையெல்லாம் பேசுறது நிறைய பேர் வருவான். சித்திலாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அனாவசிய பேச்சுக்கு நிறைய பேர் வருவான். என்ன பண்ணக்கூடாது? கண்டுக்கூடாது. சர்வ வியாபாரம் உத்ஸ்ருஜ, எல்லா டிரான்சாக்ஷனையும் கடந்து யோகனிஷ்டோ, இதான் முக்கியமான பாயிண்ட். எப்படி ஞான நிஷ்டன்னு ஒரு வார்த்தையை சொன்னோம். ஞானம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மனம் நம்ம புத்தியுடைய பேச்சை கேட்குன்னு சொன்னோமா. இப்போ மனம் நீ இது செய்யணும், என்னால் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய என்னால் முடியல அப்படி சொல்கிறான். ஏந்துக்கணும்னு நினைக்கிறேன், ஏந்துக்க முடியல, அது ஒன்று முடியலன்னு சொல்கிறான்ல. நான் ஒன்று நினைக்கிறேன், இப்படி இதை பண்ணேன்னா இது ஆயிடுவேன்னு தெரியும், ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படி சொல்கிறானா இல்லையா? என்ன காரணம்? புத்தி இல்லை. புத்தி எப்படி வரும்? உபதேசம் வாங்கணும், அதில் நிற்கணும். ஏகாந்தம், ஏக்கம், ஏகாகிரம், ஒன்றில் நிற்கணும். ஒன்றில் நின்னாதான் புத்தி வரும். ஒன்றில் நிற்கிறது தான் அறிவு, ஒன்றில் நிற்கிறது தான் தவம், ஒன்றில் நிற்கிறது தான் சூக்ஷ்மம். நேற்று இந்த எக்யூப்மெண்ட் சொன்னேன்னு, அந்த வீணாங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ப்ளே பண்ண அது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகி இன்ட்டு 7 நாள் ஆகி, அப்புறம் 30 நாள் ஆகி, அப்புறம் 365 நாள் ஆகி, அதே நீங்கள் போக போக என்ன ஆகும்? அது மேனுவல் ப்ராக்டிஸ் தான். வந்து மைண்டு சார்ந்த விஷயமா இருந்தாலும் உடம்பால் தான் நம்ம செய்கிறோம். உடம்பும் மைண்டும் சேர்ந்து செய்யுது. சூட்சும உடம்பும் ஸ்தூல உடம்பும் சேர்ந்து அது போக போக உயிருக்கு போயிடும். காரண உடம்பை தாண்டி உயிருக்கு போய்டும். துரியத்துக்கு போய் நீங்கள் வாசிச்சிங்கன்னா கேட்குறவனுக்கு துரியத்துக்கு போயிடும் அந்த இசை. அங்கே தான் அவங்க லெஜெண்டரி ஒர்க்கு சக்ஸஸ் ஆகுது. புரியுதா? இப்போ 2 ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறான்னா எதுக்காக கொடுக்குறான்? உயிரை தொட்டுடுச்சு. புரியுதா? ஒரு ஆள் சிங்கிள் மேன் எடுத்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. 10 பேர் 15 பேர் 20 பேர் உட்காடுறான் ஜட்ஜு. எல்லாரையும் தொட்டால் தான் அந்த பாட்டை அவன் அங்கீகரிப்பான். எவ்வளோ பேர் காம்படிட்டிவாக இருக்காங்க. அப்போ நம்ம செய்கிற வேலை எப்படி இருக்கணும்? உயிரில் இருந்து செய்யணும். அதான் இங்கே புரிய வேண்டிய இது யோக நிஷ்டைன்னு பேர். இந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய சொல்கிறாங்க, டெய்லி செய்ய சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு பூஜை மாதிரி பண்ணணும். இங்கே கொஞ்சம் பண்ணிக்கிறேன், அங்கே கொஞ்சம் பண்ணிக்கிறேன், அதில் கொஞ்சம் பண்ணிக்கிறேன்னா அப்போ என்ன அர்த்தம்னா உள்ளே போகவே மாட்டுது. மைண்டு அலையுது, வெளியிலேயே அலையுது. இதுதான் சிறப்பு, இதுதான் இறைவன், இதுதான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகுதுன்னா அதை பிடிக்க வேண்டியது தானே. தெரியாத வரைக்கும் ரைட்டு, தெரியல நான் எப்படியோ போனேன், கோர்ஸ் இந்த கோர்ஸ் படித்தேன், அந்த கோர்ஸ் படித்தேன். சில பேர்லாம் 5 டிகிரி 10 டிகிரிலாம் வச்சுருப்பான். எல்லாத்துலேயும் ஒன்றில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், நம்பர் 1 இருக்கணும். 10 டிபார்ட்மெண்ட்டு தெரிஞ்சு யாருக்கு என்ன லாபம்? இந்த டிக்ஷனரி அது என்சைக்ளோபீடியான்னு ஒன்று விற்குது, அதை வாங்கி தெரிஞ்சுக்கலாம். அதனால் யோக நிஷ்டம், ஞான நிஷ்டங்கிற வார்த்தையை அங்கே நம்ம எப்படி ஞான யோகத்தில் பயன்படுத்துகிறோமோ, இங்கே யோகம் என்பது இறைவனோட தொடர்பு, கட்டாகக்கூடாது. இப்போ நான் வந்து பேசுகிறேன், பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ஏற்படுது, டெய்லி புதிய கருத்துக்கள் வருது, புதிய உதாரணங்கள் வருது. அப்புறம் நான் அது ஏசத்துக்கு ஒரு 15 நாளைக்கு கிளாஸ் வேண்டாம், எனக்கு வேலை இருக்குது, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், சரி வாரத்துக்கு 2 கிளாஸ் எடுக்கிறேன், 1 கிளாஸ் எடுக்கிறேன், அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாதா? எதுக்கு அது? அதான் யோகம்னு பேர், அதான் அறிவுன்னு பேர். இப்போ நம்ம ஒரு கல்லில் 4 மாங்காய், ஒரே கல்லில் 1 மணி நேரத்தில் விசாரம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், ஓங்காரம் பண்ணுறோம், பிரணவம் பண்ணுறோம். எதையுமே விட்டு வைக்கல. அப்புறம் போக இதெல்லாம் போயிடும். ஓங்காரம் போயிடும், பிராணாயாமம் போயிடும், விசாரமும் போயிடும், தியானம் ஒண்டி தான் நிற்கும். ஸோ யோகனிஷ்ட பவேத் யதினா யத்தனம் செய்யக்கூடிய சாதகர்கள், முமுட்சுக்கள். அவிஸ்மிருத்திய மறக்கக்கூடாது. குரு வாக்கியம் போதுமா? குரு வாக்கியம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
குரு வாக்கியத்தை அவிஸ்மிருத்தியை மறக்காமல் அபியசேத்து தொடர்ந்து அபியசேத்து பயிற்சி செய்ய வேண்டும். இந்த தொடர் பயிற்சின்னு இருக்குல்ல, முக்கியமான வார்த்தை அது. தொடர்ந்து செய்கிறது. அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? நிரந்தரிய, பிரேக் இல்லாதது, அந்தர் இல்லாதது, கேப் இருக்கக்கூடாது. ஸோ அபியசேத் தகனிர்ஷம, தொடர்ந்து அது பயிற்சி செய்ய வேண்டும். ஏவம் பவேத் கட்டாவஸ்தா, இந்த நிலையை தான் கட்டாவஸ்தான்னு சொல்லுது. கட்டாவஸ்தானா சமாதி கைகூடும். இந்த யோகம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு உதவி செய்யும். அதுதான் கடாவஸ்தா. அந்த நிகழ்ச்சி நடக்கும். கடம்னா நடக்கிறதுன்னு அர்த்தம். கட அப்படின்னு அர்த்தம். 4வது க முதல் ட, கட. கடம்னு ஒன்று இருக்குது, அது வேறு, அது குடம். இது கட்டுனா நிகழ்ச்சி நடைபெறும்னு அர்த்தம். கடாவஸ்தா இந்த நிலையில் ஞானமும் யோகமும் ஒன்றா சேருது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு தியானமும் ஞானமும் ஒன்றா சேர்ந்து கட்டாவஸ்தாங்கிற ஒரு நிலையை கொடுக்குது. யோகத்தில் 4 நிலையை சொன்னான். முதல் கட்டாவஸ்தா, 2வது பரிச்சயம். மறந்தாச்சு. சரி, அப்போ சொல்கிறேன். இந்த கட்டாவஸ்தா சந்ததா அபியாச யோகத்தக, இந்த யோகத்தை தொடர்ந்து அபியாசம் பண்ணுறதுனால கடாவஸ்தா ஏற்படுகிறது. அனபியாசவத்து, இந்த பயிற்சியை விட்டுட்டு சைவ விருத்தா கோஷ்டியா, சும்மா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு குரூப்பை சேர்த்துக்கிட்டு, விருத்தா கோஷ்டி, அது பேர் விருத்தா கோஷ்டி. வீணாக போன பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது. என்ன சித்தையத்தி, அது உங்களுக்கு கடாவஸ்தா சித்தி. கடாவஸ்தாவே இன்னும் நடக்கலை. அப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ யோகம் பண்ணும்போது ஒரு அனுபவம் ஏற்படுதா இல்லையா? என்ன அனுபவம் ஏற்படுது? அமைதிங்கிற ஒரு அனுபவம் ஏற்படுது. நம்ம பயணிக்கிறோம், இறைவனை நோக்கி பயணிக்கிறோம். அது என்னைக்கு வேணாலும் தரிசனம் அடைஞ்சிட்டு போகிறேன்யா. தரிசனம் அடையிறோம், அடையலை, அது அப்புறம். குரு சொன்னாங்க, நம்ம செய்கிறோம். நம்மளை செய்ய வச்ச இறைவன் நமக்கு தரிசனம் கொடுக்க மாட்டானா? ஞானத்தை கொடுத்து, விசாரத்தை கொடுத்து, தியானத்தை கொடுத்து, ஒரு இடத்தையும் கொடுத்து, குருவை வச்சு இவ்வளோதெல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை முயற்சி பண்ண வைக்கிறவன் உனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டானா? ஏன் அந்த நம்பிக்கை வர மாட்டேது? அதில் ஏன் உற்சாகம் வர மாட்டேது? சொன்னல, ஸ்டடியில் ஒரு உற்சாகம் இருக்குது. அது தொட்டுடுச்சுன்னு வச்சுங்க, வெளியிலே வரமாட்டீங்க, யார்ட்டையும் பேச மாட்டீங்க. யார்ட்டையும் பேச வேண்டாம்னு சொல்லவே வேண்டாம், நீங்களே அப்படி ஆகிடுவீங்க. நான்லாம் அப்படி இருந்திருக்கேன். 30 ஆண்டுகள் அது மாதிரி இருந்திருக்கேன். பார்த்தா வேண்டாம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு தான் போவோம். வெஜிடேரியன் போகிறாங்களா இல்லையா? நீங்களா வழியாக்க போய் பேசி பாருங்கள், பதில் எஸ்ன்னு ஒன்று தான் வரும். டீட்டெயிலாக வராது. ஏன் என் நேரத்தை வீணடிக்கிறேன்னு அர்த்தம். எல்லாம் என்னது? மைண்டுடைய நிலை தான். நம்ம சத்துவகுணமா, தமோகுணமா, ரஜோகுணமா? தமோகுணம்னா 1 ஹவர் ஆடியோவில் தூக்கம் வந்துடும். ரஜோகுணம்னா ஒரு 4-5 ஆடியோ கேட்கலாம். சத்துவகுணம்னா 24 மணி நேரம் கேட்கலாம். இதான். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்பிக்கை கொடுக்குது. இந்த வார்த்தைகள்லாம் நம்பிக்கை கொடுக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நான் எவ்வளோதோ நாள் தேடி இருக்கேன். எங்கே தேடணும்னு தெரியாமல் தேடுறது. எல்லாம் யோகசூத்திரமும் எல்லாம் பிரம்மசூத்திரமும் எல்லாம் உபநிஷத்தில் இருந்திருக்குன்னு இப்போ தான் தெரியுது. உபநிஷத்தை தான் தேடி இருக்கேன் 25-30 ஆண்டுகள். இதை போய் டிவியில் தேடி இருக்கேன். வேறு எங்கே தேடுறது? நமக்கு வேறு யார்? குருவெல்லாம் தேடி நான் எங்கேயும் அலையிலைங்க. குருவை தேடி அலையில, ஞானத்தை தேடி லைப்ரரியில் அலைஞ்சிருக்கேன். ஆனால் எதில் இருக்குன்னு தெரியாமல் அலைஞ்சிருக்கேன். அதுதான் குரு வேணுங்கிற அறிவு இல்லை. குரு இருந்தால் இந்த புக்கை படிப்பான்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்தது தஸ்மாத் 81வது மந்திரம். இதுதான் குண்டலினி யோகத்தை பற்றி பேசுது. தஸ்மாத், அதனால் சர்வ பிரயத்னே யோகமேவ சதா அபியாசத்தை, சதா யோகத்தை
தொடர்ந்து அபியாசம் பண்ண 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 நிறைய சிறப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சத்துவகுணத்தில் இருக்கீங்கல்ல, முதல்ல அது பெரிய சிறப்பு. சத்துவகுணமே ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வை கொடுக்குங்க. ஆனந்தமான உணர்வுங்கிறது ஒரு உன்னதமான நிலை. நம்ம எதை தேடுறோன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கோம்ல, அதுக்கு சொல்ல வரேன். நீங்கள் 8 மணி நேரம் பத்தாது. இப்போ இந்த நீங்கள் பார்க்குறீங்க, இவ்வளோ நாளாக குருவாக பார்க்குறீங்க. இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக குருவாக பார்க்குறீங்க. முன்னாடி ஒரு பக்தர் அப்படி தான் தெரியும், இல்லைன்னா ஒரு தொண்டு செய்கிறார் அப்படி தானே தெரியும் எல்லாருக்கும். ஒரு ஞானம் இருக்குன்னு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. இந்த ஞானத்தை இந்த 4 ஆண்டுகளில் எங்கேயாவது நம்மளுடைய உற்சாகமோ செயல்பாடுகளோ ஒரு சலிப்போ ஒரு புளிப்போ இருக்கா? இருக்காது. ஏன்னா விரும்புகிறோம் அதை. அந்த ஆனந்தம் நம்மளை ஆட்கொள்ளுது. தியானம் பண்ணும்போதும் சரி, ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, உங்ககிட்ட விசாரம் பண்ணும்போதும் சரி, எல்லா விஷயத்துலையும் டயர்ட்னஸ்ஸே இல்லாத ஒரு ஆனந்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா? நீங்கள் 9 மணிக்கு கிரிவலம் முடித்து 9:30க்கு வீட்டுக்கு போனோன்னே தூக்கமே வரதில்லை, ஃப்ரெஷ்ஷாகிடுறேன். 4-5 மணி நேரத்துக்கு ஏதாவது ஆடியோ கேட்டுட்ருக்கேன். இந்த வைணவர்கள் பற்றி திருவாய்மொழி கேட்க போகிறேன். இப்போ அருளாளர்கள் ஆச்சாரிய அருளமுதம், ஆழ்வார்கள் அருளமுதம் கேட்டுட்டேன். அப்புறம் ராமானுஜர் கேட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் இது சும்மா டைம் பாஸ்க்காக. வீட்டில் இருக்கிறோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா டைம் இருக்குல்ல, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? 2 ஹவர் தூங்கினா போதுங்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டார். ஒரு காலத்தில் ஆசைப்பட்டிருக்கேன். இந்த சித்தர்கள்லாம் சொல்கிறானுங்க 2 மணி நேரம் தான் தூங்குறான், 3 மணி நேரம் தான் தூங்குறான். அது எப்படி அதுன்னு நினச்சிருக்கேன். இப்போ தான் தெரியுது 2 மணி நேரம் தூங்கினா போதும்னு. அது ஒரு கணக்கு இருக்குது. அது தானாக நடந்தது, நம்ம உருவாக்கலை. அது உங்களுக்கும் உண்டு. அது இப்போ நான் வேதா கிளாஸ் முடிச்சுட்டு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு 9:30க்கெலாம் படுத்துருவேன். முன்னெல்லாம் 9:30 மணிக்கு இது முடிச்சுட்டு கிரிவலம் முடிச்சுட்டு போனால் அவ்வளோதான், ரெஃப்ரெஷ் ஆகிடுது, ரீஃப்ரெஷ் ஆகிடுது. அப்புறம் எங்கேயாவது ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியதான். இனிமேல் ஒரு நாளைக்கு 2 ஆடியோ வெளியிட வேண்டியதான். கேட்குறது ஒருத்தனும் இருக்க மாட்டான்லாம், தூங்கும். கிளாஸு 11:30 மணிக்கு, 11 to 12:30 எல்லாம் பைத்தியம் மாதிரி, இது பேய் மாதிரி எல்லாம் எல்லாம் தானாக நடக்குதுங்க. எல்லாம் தானாக நடக்குது. முருகன் கருணை. சொன்னால் நீங்கள் தோசை ஒத்துக்க மாட்டீங்க. முருகன் கருணை தான், வேறு என்ன? இப்போ யாரோ ஒருத்தர் இடையில ஏன் முருகனை கொண்டு வரீங்கன்னு, அப்புறம் முருகனை கொண்டு வராமல் யாரை ஒன்றே கொண்டு வருவாங்க? கேள்விலாம் எவ்வளோ கேவலமான கேள்வியாக இருக்குது பாருங்க. பொறாமை என்ன எவ்வளவோ கருமம். இடையில ஏன் முருகனை கொண்டு வர? முருகன் தானே எனக்கு எல்லாமே, முருகன் தான். இதை நீ வேணால் மறைப்ப, உன் குரு பேரை மறைப்ப, நான் மறைக்க மாட்டேன். உனக்கு நன்றின்னு ஒரு நாடி இருக்கு, அது மூடி கிடக்க, அதனால் நன்றி கேட்டவனா வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அதனால் விளக்க போகிறதில்ல. நான் அப்படி இல்லை. அந்த நரம்பு ஓப்பன் ஆகிடுச்சு, அந்த நாடி ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி விட்டான். பிறந்ததுலேருந்தே ஓப்பன் பண்ணி விட்டான். பழசை எதுவுமே மறக்க மாட்டேங்க. சின்னதாக ஒரு உதவி பண்ணாலும் வாழ்நாள் ஃபுல்லாக அதை நினைப்போம், அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு செய்யறதுனால வேற ஒருத்தவங்களுக்கு அதை செய்வோம். புரியுதா? என்னத்தை எடுத்துகிட்டு வந்தால் என்னத்தை எடுத்துகிட்டு போய் தொலைக்க போகிற? அதனால் யோகமேவ அபியாசம். யோக நிஷ்டை ஆகிற வரைக்கும் நீ அதை பிடிக்கணும். இப்போ சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு கிடையாது, அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல உங்களுக்குலாம். இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம செய்ய போகிறதில்ல. ஆனால் உண்மை தான். பொய் சொல்ல மாட்டார், வேதமும் பொய் சொல்லாது. ஆனால் இதெல்லாம் நாம் எங்கே செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு புத்தி இருக்கா இல்லையா? அந்த கேடுகட்ட புத்தியை எடுத்து வச்சுருங்க. உங்கள் தாத்தா பாட்டிலாம் செஞ்சது பத்தாது, உங்கள் முன்னோர்கள் ஒருத்தனும் செய்யலை. 21 தலைமுறைன்னு பக்த பிரகலாதனுக்கு ஒரு முறை நீ முக்தி பெற்றால், உன் குடும்பத்தில் ஒருத்தவன் எவனாவது ஒருத்தவன் இந்த ஞான யோகத்தினால முக்தி பெற்றால், ஞானத்தினால தான் முக்தி பெற முடியும். முக்தி பெற்றால் உனக்கு முந்தைய பின்னாடி வரக்கூடிய 21 தலைமுறைக்கு முக்தி தருகிறேன்னு பெருமாள் சொல்கிறார். பக்த பிரகலாதனுக்கு நரசிம்ம பெருமாள் சொல்கிறார். அவர் சொன்னால் உங்களுக்கு உள்ளே போகாது. உங்கள் ஃப்ரெண்டு கேடுகட்ட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், இதெல்லாம் பொய்யே இருக்கலாம், இது இருக்கலாம். இவன் அசடு,
அது அந்த அசடு பேச்சை கேட்குதுன்னு அர்த்தம். இதுதான் விஷயம் அங்கே புரிஞ்சுக்கிறேன். நெகட்டிவாக முதல்ல காது கொடுத்தே வாங்கக்கூடாதுங்க. முதல் பாயிண்ட் தெரியும். உனக்கு ஏன் புத்தி அப்படி போகுது? எங்களுக்கு தெரியாதா அது மாதிரிலாம் கேட்குறதுக்கு? எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே வரமாட்டேங்குதே. வேதம் என்ன சொன்னால் வேத வாக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படியே உள்ளே போகுது, ஸ்மூத்தாக போகுது, சும்மா பஞ்சாமிர்தம் மாதிரி போகுது. புது ஃப்ரெஷ் பஞ்சாமிர்தம் மாதிரி. இந்த முருகன் போன வருஷத்து பஞ்சாமிர்தம் ஒரு பாட்டியமாக காலி பண்ணிட்டான். அது மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ் பஞ்சாமிர்தம் மாதிரி உள்ளே போகுது. இந்த யோகா என்னால் நகர முடியல. எனக்கு சில சித்திகள் கொடுத்துருக்கான் இறைவன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் இருக்குங்கும்போது, இதெல்லாம் சத்தியமாக நமக்கு உணர்த்தும் போது நான் அதை ரியலைஸ் பண்ணுறேங்க. அதனால் உங்ககிட்ட வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கும் போது நீங்கள் யாரும் செய்ய போகிறதில்லன்னு எனக்கு தெரியாதா? ஏன்னா உங்களுக்கு நேரமே இல்லையே. வேறு எல்லா இடத்துக்கும் கடைக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, அங்கே போகிறதுக்கு நேரம் இருக்குது, இங்கே போகிறதுக்கு, இதுக்கு மட்டும் நேரம் இருக்காது. நீ நல்லா விளங்குறதுக்கு மட்டும் நேரமே இருக்காது. அதுக்கு தான் என்ன சொல்லுது, பிறவியை போடுது. புரியுதா? யோகமேவ சதா அபியாசி. இந்த யோகம் தொடர்ந்து யோக நிஷ்டையானா ததக பிறகு பரிச்சயங்கிற ஒரு அறிமுகம் ஏற்படுது. பரிச்சயங்கிற ஒரு நிலை ஏற்படுது. அந்த நிலையில் தான் அவங்களோட தேவர்கள் எல்லாம் ஒன்றா கூடுவாங்க. தேவர்கள் எல்லாம் அறிமுகமாக, பரிச்சயம்னா அறிமுகம்னு அர்த்தம். இன்ட்ரொடக்ஷன்னு பேர். இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இன்ட்ரடியூசர், இன்ட்ரடியூசி, இன்ட்ரடக்ஷன், 3 இருக்குல்ல. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் இங்கே இருக்காங்க, இங்கிலீஷு லாங்குவேஜெலாம் இருக்காங்க. அது வேறு லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடாதான், அது ஃபுல்லாகவே லிட்ரேச்சர் தான். ஆனால் லாங்குவேஜில் தான் நாங்கள் பேசுகிறோம். அதுக்கு மரியாதை வேறு. லிட்ரேச்சர்லாம் சும்மா கதை சொல்லுவான், பாட்டு பாடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆமாம் ஆமாம், நாங்கள் இங்கிலீஷில் இந்த கதை இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. தமிழ் மொழி இருக்குது, தமிழ் இலக்கியம் இருக்குது. அதில் நிறையா இருக்குது. நிறைய கேட்டகரியெலாம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் எப்படின்னா, ஹிந்தி லிட்ரேச்சர் தான். எம்ஏ ஹிந்தின்னு போட்டால் அதில் மொழியும் இருக்கும், பாஷா விஞ்ஞானமும் இருக்கும், லிட்ரேச்சரும் இருக்கும், பக்தி சாகித்யமும் இருக்கும். பக்தி யோகம், ஞான யோகம். அப்போயே நிர்குணம் நம்மளை தொட்டுடுச்சு. படிக்கிற காலத்துலேயே, ஹிந்தி படிக்கிற காலத்தில் நிர்குணம் நம்மளை தொட்டுடுச்சு. அன்பே சிவம்ங்கிற வார்த்தை, அறிவே சக்திங்கிற வார்த்தை, அன்பு அறிவும் சேர்ந்தால் தான் ஆனந்தங்கிற அறிவு, அதெல்லாம் அப்பயே வந்துடுது. அதனால் பரிச்சயங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் இப்போ அறிமுகமாகறீங்க. இப்போ பாருங்கள், உங்கள் கூட எல்லாம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். உங்களை பற்றி சொல்கிறேன்னு சொல்லலாம்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 2 லெஜெண்ட் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்ல முடியாது உங்களால். லெஜெண்ட் இல்லை, சாமானிய ஃப்ரெண்டு பேரையே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் ஃப்ரெண்டே கிடையாது. அவன் ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கிறான், நீங்களும் அவன்கிட்ட நடிக்கிறீங்க. 2 பேரும் நல்லா நடிகர் திலகமாக இருக்கீங்க. அப்படின்னு தான் நீங்கள் கூப்பிட்டா அவன் வேதா கிளாஸ் வந்திருப்பானா, வந்திருக்க மாட்டானா? கிரிவலம் வந்திருப்பானா, வந்திருக்க மாட்டானா? அவன் தான் அவட. நீங்கள் என்ன அதுக்கு ஒரு வாக்கியம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். பாவிகள் கோவிலுக்குள் வரமாட்டார்கள், வந்தாலும் ஓடுவார்கள், காரணம் சொல்வார்கள். இது நான் 28 வருஷம் சுவாமியோட பயணம் செஞ்சதில் கண்டுபிடிச்ச உண்மை. நானே சொந்தமாக கண்டுபிடிச்சேன். நீங்கள் என்ன வேணால் என்னை திட்டினாலும் பரவாயில்ல. பாவிகள் கோவிலுக்குள் வரமாட்டார்கள், வந்தாலும் ஓடுவார்கள், காரணம் சொல்வார்கள். எப்போன்னு வச்சுங்க, 20 வயசுலையும் அதை சொல்கிறான், 30 வயசுலையும் சொல்கிறான், 40 வயசுலையும் சொல்கிறான், 50 வயசுலையும் சொல்கிறான், 60 வயசுலையும் சொல்கிறான், 70 வயசுலையும் சொல்கிறான், எல்லா ஜென்மாலையும் சொல்லுவான். இது உண்மையா பொய்யா? இந்த லட்சணத்தில் நான் மதிக்க மாட்டேங்கிறாரு என்ன. என்றைக்கா ஒரு நாளைக்கு வந்துட்டு, நான் 1920 இருக்கேன் இந்த கோயிலை, எனக்கு தெரியாது இந்த கோயிலை பற்றி. முருகனை தெரியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரியாத. நாங்களாம் 1920 10 5 இவனே 1970 மேலே தான் பிறந்திருப்பான். ஆனால் அவன் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க. வச்சுதா என்ன தனியாக உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். சரி, இது பரிச்சயம்னா என்னன்னா, இறைவனோடு, அதாவது தேவதா, இறைவன் ஒருவன் தான்.
இவங்கெல்லாம் தேவதானா அட்மின். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் நம்மளை மாதிரி இந்த மாதிரி யோக நிஷ்டையாகி ஜீவன் முக்தர்களாகி பிரம்மஸ்வரூபத்துக்கு போகிறாங்கல்ல, யாருக்கும் மரணம் இல்லை இல்லையா? யாருக்குமே மரணம் இல்லை. பிறக்கிறவனுக்கும் மரணம் இல்லை, பிறக்காதவனுக்கும் மரணம் இல்லை. பிறக்காதவன் ஆனந்தமாக எங்கேயாவது தியானத்தில் உட்காந்துருப்பான், இல்லை வேத விசாரம் பண்ணிகிட்டு இருப்பான், இல்லை சித்தராக இருப்பான், யோகியாக இருப்பான். இந்த சொன்னால இந்த 3 லோகத்தை கடந்தவங்க தான் இந்த இவங்கெல்லாம் நிறைவானவர்கள் அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். அது முக்கியமான வாக்கியம். இந்த சத்திய லோகம் வரைக்கும் சொல்கிறேன்ல, 7வது லோகம், அது வரைக்கும் நீ போனால் கூட முக்தி அடைய முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். முக்திக்கு அவ்வளோ பெரிய ஸ்தானம் கொடுத்துருக்காங்க. நீ புண்ணியம் செஞ்சால் மேலே வந்த அவ்வளோதான். நீ தபஸ் செஞ்ச, கர்மா பண்ண இப்படி, உபாசனை பண்ண அப்படி. ஞானம் இருக்கா இல்லையா? அந்த 7 லோகத்தை விட்டு நீ வெளியிலே வரக்கூடாது. போ உள்ளே போ. நான் உபாசனாவே இன்னும் பண்ணல. எங்கள் ஜீன் 100 வாட்டி சொன்னார், நான் கேட்கல. நான் போய் அடுத்த ஜென்மாவில் பண்ணேன். அடுத்த ஜென்மா பிறந்து பண்ணிட்டு வா பார்க்கலாம். என்ன இந்த 3 லோகத்துக்கே இந்த கதை. இந்த 3 லோகத்துக்கு புண்ணியம் வேணும், அதை புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் உழவார பண்ணி திருப்பண்ணி சாமிக்கு புறப்பாடு பூ கொடுக்கறது பணம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறீங்களே, அதுக்கே 3 லோகம்தான். அதை ஒழுங்காக பண்ணலைன்னு சொன்னால் மானுடத்துக்கு கீழே, அப்புறம் கீழே லோகம் 7 இருக்குது. எதுக்கு இருக்குது? அதெல்லாம் போக வேண்டாமா? பாவம், அங்கெல்லாம் இருக்கிறவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? நீங்கள் வருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ முருகன் பண்ணுற அக்கிரமத்துக்கெல்லாம் பழைய பஞ்சாமிர்தத்தை கொடுக்குறானே, எல்லாருக்கும் போய் டம்ளர் போட்டு அது எங்கேயோ ஒரு டப்பாவை கீழே கடந்து அந்த அம்மாட்ட வாங்கிட்டு வந்துருப்பான் போல இருக்கு. அந்த அம்மா 4-5 டப்பா 10 டப்பா வச்சுருக்கு. அதுக்கிட்டேருந்து ஒரு டப்பா வாங்கிட்டு வந்துட்டான் பொங்கலை கொடுத்து பண்ட மாட்டு. அதில் இந்த பஞ்சாமிர்தெல்லாம் கொட்டி என்னென்ன அக்கிரமம் பண்ணுறான்றீங்க. அதை வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்கள். இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா இது? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இப்போ பெரிய இந்த ஜீவன் முக்தர்களில் பல கேட்டகரி இருக்குது. அதாவது புண்ணியத்தினால இந்த லோகத்தை உயர்ந்தோம், உபாசனால இன்னும் முக்தி அடையலை, உபாசனால ஏன்னா திரும்ப பிறவி உண்டு. அதனால தான் ஜீவன் முக்தர் அல்லன்னு சொல்கிறேன். புரியுதா? மகக ஜனக தப்பக சத்தியலோகம் கைலாயம் வைகுண்டம்லாம் சொல்கிறாங்கல்ல, போகலாம் இருக்கலாம் திரும்பி வந்தாகணும். முக்தி யாருக்கு உண்டு? ஞானம் பிறந்தால் முக்தி உண்டு. இல்லைன்னா திரும்ப நீ என்ன பண்ண வேணா தேகத்தை மாற்றிக்கலாம். இந்த 7 தேகம் இருக்குல்ல, 7 லோகத்துக்கு 7 தேகம் இருக்குது. விதேக தேவர்கள்னு பேர். அது தேகம் இல்லாத தேவர்கள். முதல் 3 லோகத்துக்கு தேவர்கள் தான், ஆனால் தேகம் இருப்பவர்கள். 2 பேருக்குமே முக்தி கிடையாது, பூரணம் இல்லை அவங்க. அதனால் அவங்க திரும்ப பிறக்கணும். இந்த நிலையில் பரிச்சய அவஸ்தா ஜாயேத் அபியாஸ் யோகத்தக யோகத்தை நீ தொடர்ந்தால், இதுதான் நான் திரும்ப சொல்ல வரேன். ஒரு 12 ஆண்டுகள் நாசமாக போயிருக்கு, எத்தனையோ 12 ஆண்டுகள் நாசமாக போயிருக்கு. வரக்கூடிய 12 ஆண்டுகளுக்குள்ள ஞானத்தையும் யோகத்தையும் ஏன் பெறக்கூடாதுன்ற? பக்தியும் யோகமும் ஞானமும் சிறக்கன்னு இப்போ நம்ம வலியுறுத்துகிறோம். பகவத்கீதை ஃபுல்லாகவே சாரம் அதான், வேதம் ஃபுல்லாக சாரம் அதான், வேதாந்த சாரமும் அதுதான். அதுதான் நான் அடியன் பக்தி முக்தி சித்தின்னு சொல்லுவேன். பக்திங்கிறது பக்தி யோகம், முக்திங்கிறது ஞான யோகம், சித்திங்கிறது ராஜயோகம். எல்லாருக்கும் பக்தியை கொடுக்குற இறைவன் குருவை கொடுக்க மாட்டேங்கிறார். ஆமாம், எனக்கு வருத்தமாக இருக்குது, வருத்தப்பட்டு தான் சொல்கிறேன். பக்தியை கொடுக்குற இறைவன் அவனுக்கு குருவை கொடுக்க மாட்டுறாரு. இல்லை குரு கொடுத்தாலும் அவன் கேட்க மாட்டான். புரியுதா? குருவை கொடுத்துட்டாருன்னா அவர் முக்தியும் சித்தியும் சும்மா வாரி வழங்கிட்டு போயிடுவார். அவர் கூட வாசம் செஞ்சாலே போதும், அவரோட பயணம் செஞ்சாலே போதுங்க. எல்லாருக்கும் அடியேன் இதை தான் சொல்ல விரும்புகிறேன், வலியுறுத்த விரும்புகிறேன். இப்போ எனக்கு என்னை சார்ந்திருக்கிறவங்க நல்லா இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறது தானே நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், இப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் உக்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்குன்னு வச்சுங்க, என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் இறைவன் என்ன பண்ணால் முதல் 7 ஜென்ரேஷன் பின்னாடி 7 ஜென்ரேஷன் இலவச இணைப்பு இது கொடுத்தான், ஆஃபர் கொடுத்தான்.
பெரிய விஷயந்தான். எனக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நாம் இப்படி சொல்கிறோம், நம்ம 1 கோடி பேருக்கு முக்தி கொடுக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம், நம்ம நடத்தியே தீர்வோம், அதுக்காக உயிரே விடுவோம். ஏன் முடியாதா? நம்மளால் முடியும். இப்போ 2300 பேர் இப்போ வேகமாக சப்ஸ்கிரைபர் கிரியேட் ஆகிட்டோம். லிமிட்டு 1 கோடி சீக்கிரம் தொற்றுவோம் நம்ம நினைக்கிறேன். எல்லாருக்கும் முக்தி உண்டு. அவர்களுடைய முக்திக்காக அடியன் 24 மணி நேரமும் உழைப்பை கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம். அர்த்தமுள்ள உழைப்பு, முக்தி தரக்கூடிய உழைப்பு, சித்தி தரக்கூடிய உழைப்பு நிச்சயமாக கொடுப்போம். என்ன அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. சும்மாவே நம்ம நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்மளை தேடி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரும்போது இப்போ என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஆற்றலும் தானமும் நிறைவு பெறணும், வாரி வழங்கணும். எல்லாம் குமரமண்டத்துக்கு வரப்போகிறாங்க. எல்லாம் குரு பூர்ணிமா, குரு தட்சிணையாக முருகனுக்கு உண்டியல் 1000 ரூபா போட சொல்லி மறந்துடாது. சமஸ்த தஸ்மாத் சர்வ பிரயத்தனே யோகமேவ சதா அபியஸ். இந்த யோகத்தை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்ய. இப்போ நான் எதுக்கு இதை வலியுறுத்துறேன்னா, ஞானம் எவ்வளோ பெரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தியானம் பெரியாரிட்டி கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். அதனால் சதா அபியாஸ், நல்லா அபியாசம் பண்ண. அடுத்த நிலையில் பரிச்சயம்ங்கிற ஒரு நிலையில் தேவதைகள் எல்லாரோடையும் உங்களுக்கு அறிமுகமாகும். அவஸ்தா ஜாயத்தே அபியாச யோகத்தக. யோகத்தினால தேவர்களுடைய பரிச்சயம். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறுவாங்க. இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீ இருந்தால் தானே, நீ விளங்கினா தானே மற்றவன் விளங்குவான். நீ எப்படி இருக்கியா, நீ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. புரியுதா சொல்கிறது? நான் சிரிக்கிறதா? எனக்கு திராணி இல்லை சிரிக்கிறதுக்கு. ரொம்ப கூலாக சொல்கிறாரு பாரு. நீயும் போகாத, நானும் வரமாட்டேன், கடையும் திறக்காட்டான். இந்த கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறவன் என்ன, வேதத்துக்கு போகாத, என்னது இன்னொன்று, கோவிலுக்கு போகாத, வேதத்துக்கு போகாத, தியானத்துக்கு போகாத அப்படி சொல்கிறானா. அவன்லாம் ட்ரிப்புக்கு போகாதுன்னு சொல்கிறானா. அவன் ஞானசூன்யம், துஷ்டசக்தின்னு பேர். டக்குன்னு கட் பண்ணி விட்டுணும். அந்த செகண்டே இனிமேல் என் முகத்திலே முடிக்காது தம்பி அப்படின்னு உன் நம்பரை அவனுக்கு முன்னாடியே டெலீட் பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு வீரம் இருக்கான்னு பார்க்குறேன். இதுதான் உங்கள் வீர சாகசம். ஏங்க நீங்கள் 300 நம்பரை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. கரோனா வந்தப்போ பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, ஒன்றும் உபயோகம் இல்லை, அதை நம்பாதன்னு சொல்ல வரேன். புரியுதில்ல? உங்களுக்கு இருக்கிற அறிவையும் அவன் கெடுத்து விட்டானா உனக்கு எங்கே அறிவு போச்சு? இப்போ முருகன் என்னென்ன பண்ணியிருக்கான். சம்ஸ்கிருதத்தை ஒழிப்போன்னு சொன்னான் ஆரம்பத்தில். இப்போ சம்ஸ்கிருதம் பிரச்சாரம் பண்ணுறான். கடவுள் எப்படி பண்ணிட்டார் பார்த்தீங்களா? 28 பேருக்கு ஒரே மாதத்தில் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு. என்ன சொன்னால் என்ன பேசுனா எனக்கே தெரியல. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸில். பெரிய விஷயமாச்சு. சும்மா இப்போ அவன் ஆஃபீஸ்னால் இவனோட முட்டாளா? எல்லாம் ஞானிகள் தானே. எப்படி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க? இப்போ சொன்னானா? சில பேர் நான் கேட்டுட்டு தான் பண்ணுவேன்னு கேட்டுட்டு பண்ணியிருக்காங்க. அவனுக்கு இன்டென்ஷன் வந்துருச்சுல, விளக்கேற்றணும். ஜியோட இன்டென்ஷன் அதான். அடியனுடைய இன்டென்ஷன், முருகனுடைய இன்டென்ஷன் அது. எனக்கு என்ன பாருங்க, எனக்கு எல்லாம் கொடுத்தாச்சுப்பா. நீங்கள் ஏதாவது நீங்கள் இதுக்காவது ஒரு உட்பொருள் வச்சு உள்நோக்கம் வச்சு நான் கிளாஸ் எடுக்கவே இல்லை. இந்த ஞானம் தமிழர்களுக்கு போய் சேரணும். தமிழர்கள்னால் தமிழ் புரிந்தவர்கள். அவங்க தாய்மொழி எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும், 25 மொழி கூட இருக்கட்டும். தமிழ் புரியுதா? அடியன் பேசுகிறது புரியுதா? முருகனுக்கு ஒரு நன்றியை போடு, ஒரு நமஸ்காரத்தை போடு, குருவாக ஏற்றுக்கோ. அவ்வளோதான். உனக்கு முக்தியை முருகன் கொடுக்கட்டும். முருகன் தான் கொடுக்கணும்னு இருக்கு. முருகன் தான் ஜெகத்குரு என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ 1 கோடி கொடுக்க போகிறார். இப்போ 1 கோடி பேருக்கு. அதனால் இந்த பரிச்சயங்கிறது தேவர்களோடு பரிச்சயம், தொடர்பு, லிங்க் கிடைக்குது. அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இருக்கும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிடலாம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிலை தொடர்ந்தால் இந்த பரிச்சயம் ஏற்படுகிறது. வாயு பரிச்சித்தோ ஏத்த ஆனந்த அக்னி சக குண்டலீம்
இந்த நிலையில் வாயு ஒன்றையும் வாயு சேரப்போகுது. இந்த நிலையில் தியானத்தில் பிராணாயாமம் சேரும்போது இந்த குண்டலி ஆக்டிவேட் ஆகுது. உள்ளே படுத்திருக்கக்கூடிய சித்தானது சர்வ வல்லமையுடைய சக்தி பெற்றது. சுயம் ஜோதிகி அனந்த சக்திகின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் ஜீவசக்தி பராசக்தி பரம்பொருளை நோக்கி பயணிக்கப் போகிறது. சக குண்டலினீம் பாவயித்வா சுஷ்மனா, இந்த நாடி இருக்குல்ல சுஷ்மனா நாடி, நடுநாடி, அந்த நடுநாடியில் பிரவிஷேது ஆக்டிவேட் ஆகி உள்ளே நுழைகிறது. காற்றுடன் சேர்ந்து, எல்லாத்துலேயும் காற்று வேலை செய்ய போகுது பிராணனோட சேர்ந்து. பிரவிஷேது நிரோதத்தக, தடையற்ற யாரும் தடுக்க முடியாது. எல்லா நாடிகளையும் கடந்து நடுநாடியில் இந்த குண்டலினி சக்தி ஏறுகிறது. பிரவிஷத நுழைகிறது. வாயுனா சக சித்தம் ச பிரவிஷேச்ச மகாபதம். இப்போ இது நாள் வரைக்கும் இந்த கிராமத்து ரோடுகள் சந்துலேருந்து வர்றது, சின்ன சின்ன ரோடு, குறுகிய 15 அடி ரோடு, 20 அடி ரோடு, 30 அடி ரோடு, 40 அடி ரோடு, 200 அடி ரோடு, 300 அடி ரோடுலாம் இருக்கா இல்லையா? ஜிஎஸ்டி ரோடுலாம் 300 அடிக்கு மேலே இருக்கும். அந்த பாதையை இந்த சித்தானது அடைகிறது. அது சொல்கிறாங்க, அருமையாக சொல்கிறாங்க. பாவயத்வா சுஷ்மனாயாம், இந்த நடுநாடி சுஷ்மனா மூலியமாக பிரவேசதி நிரோதத்தக, தடையின்றி மேலேறுகிறது. நிரோதம் இல்லாமல் தடையின்றி மேலேறுகிறது. வாயுநாசக சித்தம், அந்த சித்தை சுற்றி என்ன இருக்கு? சித்தம். இப்போ இந்த சித்து தான் குண்டலினி. சித்து ஆற்றலோட சித்தத்தோட காற்றோட பிராணன். எங்கே கருத்து போகுமோ அங்கே காற்று போகும்னு சொன்னோமா? கண்ணு கருத்து காற்று சொன்னோமா? மேலே இப்படி உச்சை பார்க்குறாங்க. எதுக்கு? கண்ணு போனால் நம்ம எண்ணம் அங்கே போகும், பிராணன் அங்கே போகும். பிராணன் அங்கே போனால் சித்து அங்கே போகும். அதனால வாயுநாசக சித்தம் ச பிரவேச மகாபதம், மகாபதம் ராஜபதத்தை, பெரிய மார்க்கத்தை, அது அதாவது சத்த நெருங்குற ரூட். அது ராஜவீதின்னு சொல்லுவாங்க. மேலே ராஜவீதி, கீழே ராஜவீதின்னு பெரிய கோவில்கள் உள்ள இடத்துல சொல்லுவோம். மன்னார்குடியில் உண்டு கீழே ராஜவீதி, மேலே ராஜவீதின்னு. அந்த ராஜவீதிக்கு மகாபதத்துக்கு இந்த சித்தானது சித்தத்தோட பயணிக்கிறது. எஸ்ய சித்தம் ஸ்வப்பனாம் சுஷும்னாம் பிறவி இதெல்லாம் கடந்து, ஜாகிரதை ஸ்வப்ன சுஷுப்தி எல்லாத்தையும் கடந்து, சுஷ்ம்னா பிரவிஷேத கடந்து சத்தோடன் இணைகிறது. இப்படி உள்ள மகாபதத்தில் நுழைஞ்சு சத்தானதுனால பூமி, ஆப்போ, அனலோ, வாயுர், ஆகாசச்சேதி பஞ்சகம், பஞ்சபூதம் சொல்ல. நம்ம உடம்புல நம்ம கால் இருக்குல்ல, பாதத்திலேருந்து முழங்கால் வரைக்கும் பூமி தத்துவம், முழங்கால்லேருந்து நாபி வரைக்கும் நீர் தத்துவம், நாபியிலேருந்து அநாகத்தம் வரைக்கும் ஹிருதயம் வரைக்கும் அக்னி தத்துவம், ஹிருதயத்திலிருந்து புருவமத்தி வரைக்கும் வாயு தத்துவம், இந்த புருவமத்திலேருந்து சகசிராரம் வரைக்கும் ஆகாச தத்துவம். இப்போ இங்கெல்லாம் யார் யார் இருப்பா? பூலோகத்தில் பிரம்மா. நீங்கள் அந்த காலத்தில் ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் தியானம் பண்ணுவாங்க. 2 இயர்ஸ்னு 6 ஆதார சக்கரத்துக்கும் 12 வருஷம் ஆகும். இடையில உபதேசம் பண்ணுவாங்க. தியானத்தில் அதிகமாக பேச்சு இருக்காது. ஞானத்தில் நம்ம பேசுகிற மாதிரி தியானத்தில் அதிகமாக பேசியிருக்காது. ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அதை செஞ்சுட்டே இருக்கணும். உட்கார தியானம் பண்ணணும். அதான் இது நம்பிக்கை. சொல்கிறவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். ஏன் குரு இப்போ நம்ம பேசுகிறத நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? நம்ம பேசுகிறத நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? செய்ய மாட்டீங்க. ஆனால் செய்யணுங்கிற எண்ணம் வருதா இல்லையா? உண்மைங்கிறது எண்ணம் வருதா இல்லையா? இப்போ எனக்கு என்னென்னா அடுத்த லெவலில் உள்ள ஒரு அக்ரெசிவ் சிஷ்யர்கள் வேணும்னு என்னுடைய எண்ணம் இருக்குது. ஒரு 4 பேர் இருந்தால் போதும். 10ஓட 11 இல்லாமல் அந்த 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை லீட் பண்ணுவாங்க. ஒரு 12 பேர் அது மாதிரி செலக்ட் பண்ணணும்.
நடக்கும், சந்தர்ப்பம் வரட்டும். ஒன்று ஒன்றா நடந்துட்டு தானே இருக்குது படிப்படியாக. அவங்க லேட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய முக்தியையும் சித்தியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு சூடு சொரணை அதெல்லாம் மெதுவாக வரும். வாயுநாசக சித்தம் ச பிரவிசேட்சிய மகாபதத்தை அடைந்து எஸ்ய சித்தம் சப்னாம் சுஷ்மனா இதெல்லாம் கடந்து பிரவிஷேதேக நுழைந்து பூமிக்கு யார் கடவுள்? பிரம்மா. ஆப்போ யார் கடவுள்? அதிபதி விஷ்ணு. அனலோ ருத்ரன். வாயு வருணன். நம்ம மகேஸ்வரன் சொல்லுவோம் இல்லையா, மகேஸ்வரன். அப்புறம் ஆகாசம் சதாசிவன் சொல்லுவோமா, அது மாதிரி வாயுர் ஆகாசச்சேதி பஞ்சகக இந்த 5 தேவர்களையும் முதலில் பரிச்சயம் ஏற்படும். போதுமா? இவ்வளோ நாள் நீங்கள் இவங்களெல்லாம் காணாத பொருளாக இருந்தீங்க. அவர் வேறு எவ்வளோ பெரிய நிலையில் இருக்கார், அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. எல்லாம் யோகம் சொல்லுதுங்க, மந்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. நம்ம எளிமையாக சொல்கிறோமே தவிர அவ்வளோ சீரியஸான விஷயம். நிலையாக சொல்லிட்டேன். 1 கட்டுனா சமாதி, 2வது பரிச்சயம். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? 2வது நிலையிலே பரிச்சயம். 2வது நிலைக்கே 20 வருஷம் ஆகிடும். உங்களுக்கு என்னமோ டைம் சொன்னால் உங்களுக்கு அப்படியே ஐயோ நமக்கு நடக்காதா அப்படின்னு நினைக்கிறீங்க. டைம்லாம் ஓடியே போயிடுங்க. ஜீவன் முக்தர்களுக்கு வேதாந்திகளுக்கெல்லாம் காலமும் கிடையாது, தூரமும் கிடையாது. நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்கள்? காலமும் கிடையாது, தூரமும் கிடையாது. வந்த வேலையை முடிச்சாச்சு, போக வேண்டியதுதான். அதுக்குள்ளே எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ பண்ண வேண்டியதுதான். இப்போ வயசு பார்க்குறோமா? வயசு இருக்கா? வயசு யாருக்கு இருக்கு? நான் உடம்புன்னு நினச்சா உனக்கு வயசு இருக்கு. நீ உடம்பா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருந்தால் நீ உடம்பு இல்லை, அறிவும் இல்லை, என்னவும் இல்லை. நீ பிரம்மம். வேதாந்தியாக இருந்துக்கிட்டே காலம் நேரம் வயசு ஜோதிடம் நவகிரகம் இதெல்லாம் ஓரம் கட்டிடணும். சம்பந்தர் பாருங்கள், இந்த ஒரு பாட்டு பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்குது தெரியுமா? கோலியன் செய்யும் வினயன் செய்யும் பாட்டு. பொய்யா சொன்னார். உனக்கு ஒரு மண்ணாங்கட்டி இல்லை கடவுள் பக்தி இருக்கணும், இல்லை குரு பக்தி இருக்கணும், இல்லையா ஞானத்தில் இருக்கணும். ஏதாவது ஒரு மண்ணாங்கட்டியை பிடிக்க வேண்டுமா வேணாமா? எல்லாத்துலேயும் அரைக்குறையாக இருந்தால் என்னத்தை நீ விளங்க போகிற? இதனால் வரைக்கும் யார் இது மாதிரி உங்கள் கூட பேசியிருக்கா? யாருமே பேச மாட்டாங்க. எதுக்கு? இப்போ நான் கூட அது மாதிரி இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு நமக்கு எவனா எப்படியோ போகிறான்? அப்படி போக முடியலை. அதான் விஷயம். நம்மக்கிட்ட இருக்கிறவனை நம்ம என்ன பண்ணணும்? பட்டை தீட்டணும். என்ன பட்டை தீட்டிகிட்டு இருக்கான் முருகன்? சும்மா முருகன் மட்டும் எனக்கு ஈஸியாக பட்டை தீட்டுறாரா? என்னையும் வச்சு செய்கிறாரா இல்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குல்ல? முருகன் ஜியை வச்சு செய்கிறாரு. செய்யாமல் இல்லை, பக்தி இருந்ததுன்னா அது நமக்கு வலிக்காது. வேறு ஒன்றும் இல்லை. சுவாமி எட்டி உதைச்சாலும் நம்ம என்ன தான் பண்ணணும்? திருவழி தான் பிடிச்சாகணும். அதான் நமக்கு கதி. தெரிஞ்சு தானே பண்ணுறோம். விட்டுட்டு ஓடி போயிட்டேன்னா இப்போ 20-30 வருஷமாக அவர் அவனை அடிக்கலையா, குத்தலையா, கிள்ளலையா எல்லாம் பண்ணியிருப்பார். நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒன்றுமே பண்ணலைன்னு தோணுது. புரியுதா? ஆனால் பண்ணியிருப்பார். டெஸ்ட் பண்ணாமல் சேர்த்துருப்பாரா? ஒருத்தவங்க டெஸ்ட் பண்ணாமல் பெரிய கீயை கொடுப்பாருங்க கையில். யாரையாவது நீங்கள் அது மாதிரி கொடுப்பீங்களா? அவங்க கடையை பார்த்துக்கிறதுக்கு அரை மணி நேரம் கடையை விட்டுட்டு போனவனு யோசனை பண்ணுவோம் பண்ண மாட்டோம். நமக்கு பக்தி இருந்ததுனால அது ஒன்றுமே தெரியல. நம்மளை டெஸ்ட் பண்ணாரா, அடித்தாரா, குத்துனாரா, ஒன்றுமே தெரியல. சத்தியம். ஈசன்பால் அன்பே ஞானம், ஈசன்பால் அன்பே பக்தி. என்னது ஒன்று ஞானம் இருக்கணும், இல்லை பக்தி இருக்கணும், இல்லை யோகம் இருக்கணும். ஏதாவது ஒன்றை பிடிச்சி தொலைக்கணும். இப்போ டைம் போயிட்டே இருக்கு, கம்முன்னு இருக்கீங்க. சரி, அதனால் இந்த 5 தேவர்களுடைய பரிச்சயம் ஏற்படும். ஏசு பஞ்சசு தேவானாம் தாரணா பஞ்சதோ உச்சதே. அதனால் இந்த பிரம்மா முதல் சதாசிவம் வரை அவன் எல்லாருடையும்
பரிச்சயமாகிறான். அந்த லோகத்தில் போனால் அவனும் அதுவாகிடுவான். அது வரைக்கும் இருக்கட்டும். 84 வரைக்கும் பார்த்துருக்கோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.